வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மிகவும் முக்கியமான மற்றும் ஈஸி ஸ்கோரிங் யூனிட்டான யூனிட் ஆப்ரேஷன்ஸ் இன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் மோஸ்ட்லி கான்செப்ட் பேஸ்டு எம்சிக்யூஸ் கேட்கப்படும். குறிப்பாக கிளீனிங் அண்ட் கிரேடிங், ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன், ரைஸ் ப்ராசஸிங், ஃபுட் பேக்கேஜிங், சீட் ப்ராசஸிங், எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் போன்ற டாப்பிக்கில் இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் அதிகம். கிளீனிங் அண்ட் கிரேடிங் அப்படின்னா, கிளீனிங் என்பது கிரைன்ஸ் அல்லது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டில் இருக்கும் அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் செய்வது. கிரேடிங் என்பது சைஸ், ஷேப், வெயிட், கலர், குவாலிட்டி அடிப்படையில் ப்ராடக்டை கிளாஸிஃபை செய்வது. இந்த கிளீனிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டஸ்ட் ரிமூவல், ஸ்டோன் ரிமூவல், புரோக்கன் கிரைன் செப்பரேஷன், மெட்டல் ரிமூவல், ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டர் மார்க்கெட் வேல்யூ. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளீனிங் பார்க்கலாம். இதில் ஸ்க்ரீனிங், ஆஸ்பிரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், வாஷிங் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. ஸ்க்ரீனிங்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஓப்பனிங்ஸ் மூலம் செப்பரேஷன் செய்யப்படுவது. எக்ஸாம்பிள் பேடி கிளீனிங் சீவ். இந்த பேடி கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீவ் சைஸை பொறுத்து அந்த பேடி நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஆஸ்பிரேஷன் அப்படின்னா ஏர் ஃப்ளோ மூலம் லைட் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் செய்யப்படுகிறது. ஒரு பக்கம் ஏரை வந்து ப்ளோயர் மூலம் ப்ளோ பண்ணும்போது அந்த லைட் வெயிட் கம்மியான பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் ஹஸ்க் ரிமூவல். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் மூலம் அயன் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வாஷிங். வாட்டர் பயன்படுத்தி டர்ட் ரிமூவ் செய்யப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிளீனிங். கிரேடிங்னா என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கிரேடிங், அதில் சைஸ் கிரேடிங், ஷேப் கிரேடிங், கலர் கிரேடிங்னு இருக்குது. சைஸ் கிரேடிங்னா லார்ஜ் அண்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட் செய்யப்படுகிறது. ஷேப் கிரேடிங்னா ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட் கிரைன் செப்பரேட் செய்யப்படுகிறது. கலர் கிரேடிங்னா கலர் சென்சார்ஸ் மூலம் டிஃபெக்டிவ் கிரைன்ஸ் ரிமூவ் செய்யப்படுகிறது. இதுக்கான எக்யூப்மெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, வைப்ரேட்டரி ஸ்க்ரீன் செப்பரேட்டர், ஏர் ஸ்க்ரீன் கிளீனர், ஸ்பைரல் செப்பரேட்டர், இண்டென்டட் சிலிண்டர் செப்பரேட்டர், மேக்னெட்டிக் செப்பரேட்டர். இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் பார்த்தோன்னா, கிளீனிங் எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் ப்ராடக்ட் குவாலிட்டி அதிகரிக்கும். ஒரு மாடல் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். மேக்னெட்டிக் செப்பரேட்டர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ஏ கலர் செப்பரேஷன், பி மாய்ஸ்சர் ரிமூவல், சி அயன் பார்ட்டிகல் ரிமூவல், டி சைஸ் கிரேடிங். சரியான ஆன்சர் சி அயன் பார்ட்டிகல்ஸ் ரிமூவல். அதாவது மேக்னெட்டிக் செப்பரேட்டர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் அயன் பார்ட்டிகல் ரிமூவல். நெக்ஸ்ட்டு ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன். அப்படின்னா ட்ரையிங் என்பது மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கண்ட்ரோல்டு மெத்தட் மூலம் ரெடியூஸ் செய்வது. டீஹைட்ரேஷன் என்பது வெரி லோ மாய்ஸ்சர் லெவல் வரை ட்ரையிங் செய்வது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரையிங் என்னென்னா, ஸ்டோரேஜ் லைஃப் இன்க்ரீசஸ், மைக்ரோபியல் growth prevention, weight reduction, transportation easy, food preservation. மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் வெட் பேசிஸ், ட்ரை பேசிஸ் ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி சம்மு கூட கேட்பாங்க. வெட் பேசிஸ்னால் மாய்ஸ்சர் பேஸ்ட் ஆன் டோட்டல் வெயிட்டு, ட்ரை பேசிஸ்னால் மாய்ஸ்சர் பேஸ்ட் ஆன் ட்ரை மேட்டர் வெயிட்டு. ட்ரையிங் பீரியட்ஸ் பார்க்கலாம். இதில் கான்ஸ்டன்ட் ரேட் பீரியட், ஃபாலிங் ரேட் பீரியட்னு ரெண்டு இருக்குது. கான்ஸ்டன்ட் ரேட் பீரியட்னா சர்ஃபேஸ் மாய்ஸ்சர் எவாப்ரேட்ஸ் யூனிஃபார்ம்லி. ஃபாலிங் ரேட் பீரியட்னா இன்டர்னல் மாய்ஸ்சர் மூவ்மெண்ட் ஸ்லோவாகும். ட்ரையரோட டைப்ஸ் பார்க்கலாம். ட்ரே ட்ரையர், ரோட்டரி ட்ரையர், ஸ்ப்ரே ட்ரையர், ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையர், சோலார் ட்ரையர் அப்படின்னு வகைப்படுத்தலாம். இத்தனை வகைகள் இருக்குது. இதில் ட்ரே ட்ரையர்னால் ஹாட் ஏர் ட்ரேஸ் மீது பாஸ் செய்யப்படுகிறது. யூசஸ் என்னென்னா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை ட்ரை பண்ணுறாங்க. ரோட்டரி ட்ரையர்னால் ரொட்டேட்டிங் சிலிண்டர் மூலம் ட்ரையிங் பண்ணுறது. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிரைன்ஸ் அண்ட் ஃபர்டிலைசரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரே ட்ரையர் அப்படின்னா லிக்யூட் டு பவுடர் கன்வர்ஷன். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, மில்க் பவுடர் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையர் அப்படின்னா ஹாட் ஏர் பார்ட்டிகல்ஸ் சஸ்பெண்டட் ஆகும். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, யூனிஃபார்ம் ட்ரையிங் பண்ணலாம் இதில் ஆகும்.
சோலார் ட்ரையர் அப்படின்னா சோலார் எனர்ஜி பயன்படுத்தி ட்ரையிங் செய்யப்படுகிறது. இதனுடைய அட்வான்டேஜஸ் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. ஒரு இம்பார்ட்டண்ட் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் பார்க்கலாம். மில்க் பவுடர் ப்ரிப்பரேஷனுக்கு மோஸ்ட்லி ஸ்ப்ரே ட்ரையர் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மாடல் எம்சிக்யூ, which dryer is commonly used for milk powder production? A. Tray dryer, B. Solar dryer, C. Spray dryer, D. Rotary dryer. சரியான ஆன்சர் C. Spray dryer. அதாவது which dryer is commonly used for milk powder production அப்படின்னா spray dryer. Types of heat sources பார்க்கலாம். இதில் direct heating, indirect heating, solar heating, electrical heating அப்படி நாலு வகை இருக்குது. direct heatingனா ஃபியூல் கம்பஷன் கேஸஸ் டைரெக்டாக காண்டக்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் டைரக்ட் ஃபயர்டு ட்ரையர். இன்டைரக்ட் ஹீட்டிங்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதனுடைய அட்வான்டேஜஸ் க்ளீன் ட்ரையிங். சோலார் ஹீட்டிங் அப்படின்னா சோலார் ரேடியேஷன் பயன்படுத்தப்படுகிறது, ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடு. எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் காயில்ஸ் மூலம் ஹீட் பண்ணுறது. இதனுடைய ட்ரையர்ஸ் டைப்ஸ்லாம் பார்க்கலாம். பேட்ச் ட்ரையர், கண்டினியூஸ் ட்ரையர்னு ரெண்டு இருக்குது. பேட்ச் ட்ரையர்னா மெட்டீரியல் பேட்ச் வைஸ் ப்ராசஸ் செய்யப்படுகிறது. கண்டினியூஸ் ட்ரையர்னா கண்டினியூஸ் ஃபீட் அண்ட் டிஸ்சார்ஜ். இது இண்டஸ்ட்ரியில் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க இந்த கண்டினியூஸ் ட்ரையரை. சின்ன கம்பேரிஷன் பார்க்கலாம் பேட்ச் ட்ரையருக்கும் கண்டினியூஸ் ட்ரையருக்கும். பேட்ச் ட்ரையர் ஸ்மால் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறது, சிம்பிள் ஆப்ரேஷன். கண்டினியூஸ் ட்ரையர் லார்ஜ் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறது, ஹை எஃபிஷியன்சி. அதனால தான் இது வந்து கம்பெனி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ரைஸ் ப்ராசஸிங் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங், ஷோக்கிங், பார்பாயிலிங், ட்ரையிங், டீஹஸ்கிங், மில்லிங், பாலிஷிங், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸிங் பண்ணுறோம். நீங்கள் மாடர்ன் ரைஸ் மில்லை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீனிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா டஸ்ட் அண்டு ஸ்டோன்ஸ் ரிமூவ்டு. அந்த மாடர்ன் ரைஸ் மில்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங்கில் அந்த ரைஸில் நெல்லில் இருக்கிற டஸ்ட் அண்ட் ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஷோக்கிங் அப்படின்னா பேடியை வாட்டரில் சோக் செய்யப்படுகிறது. பார்பாயிலிங் அப்படின்னா இது வந்து ஸ்டீம் ட்ரீட்மெண்ட்டு. இதனுடைய அட்வான்டேஜஸ் நியூட்ரியன்ட் ரிட்டென்ஷன், லெஸ் கிரைன் பிரேக்கேஜ். நெக்ஸ்ட்டு ட்ரையிங், மாய்ச்சர் ரிடக்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் டீஹஸ்கிங், அவுட்டர் ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மில்லிங், இதெல்லாம் பண்ணாங்க பிராண்ட் ரிமூவல். இந்த ரைஸ் பிராண்ட்லாம் சொல்கிறாங்களா அந்த பிராண்டை ரிமூவ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பாலிஷிங், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்மூத்தனிங். இதுக்கு என்னென்ன மெஷின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷெல்லர், ரப்பர் ரோல் செல்லர், ஒயிட்னர், பாலிஷர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஷெல்லர்னா ஹஸ்க் ரிமூவல் மெஷின். ரப்பர் ரோல் ஷெல்லர்னா லெஸ் கிரைன் டேமேஜ். ஒயிட்னர் அப்படின்னா பிராண்டை ரிமூவ் பண்ணுறது, இந்த கருப்பு அரிசியெலாம் ரிமூவ் பண்ணுறது, கருப்பு கலர்லாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாலிஷர் அப்படின்னா ரைஸ் வந்து ஷைனிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. ஒரு டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பார்பாயிலிங் இன்க்ரீசஸ் நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ரைஸ். ஒரு மாடல் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். விச் ப்ராசஸ் இம்ப்ரூவ்ஸ் நியூட்ரியன்ட் ரிட்டென்ஷன் இன் ரைஸ் அப்படின்னா ஏ மில்லிங், பி ட்ரையிங், சி பார்பாயிலிங், டி பாலிஷிங். இது சரியான ஆன்சர் சி பார்பாயிலிங். அதாவது விச் ப்ராசஸ் இம்ப்ரூவ்ஸ் நியூட்ரியன்ட் ரிட்டென்ஷன் இன் ரைஸ் அப்படின்னா பார்பாயிலிங். எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். இதில் மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட் அப்படின்னு 3 இருக்குது. இந்த மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன்னா ப்ரெஷர் அப்ளைடு ஃபார் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா கெமிக்கல் சால்வெண்ட்ஸ் பயன்படுத்தி ஆயில் ரிமூவ் செய்யப்படுகிறது. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆயில் ரெக்கவரி. எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன், அதாவது அழுத்தத்தில் பண்ணுற. சூரியகாந்தி பூவெல்லாம் இருக்குன்னா பார்த்திங்கன்னா அதை ரொம்ப ப்ரெஷ் பண்ணி அழுத்தத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் எக்ஸ்பெல்லர், ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஸ்க்ரூ ப்ரெஸ், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டர். நீங்கள் ஆயில் மில்லுக்கு எங்கேயாவது நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் போய் அதை விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் என்னென்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் கிவ்ஸ் ஹையர் எக்ஸ்ட்ராக்ஷன் எஃபிஷியன்சி. ஃபுட் பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ், செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ். பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். கிளாஸ், மெட்டல், பிளாஸ்டிக், பேப்பர், இது மூலிமா பேக்கேஜ் பண்ணலாம். இதெல்லாம் அதனுடைய மெட்டீரியல்ஸ். கிளாஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நான் ரியாக்டிவ், ரீயூசபிள். டிஸ்அட்வான்டேஜஸ் ஹெவி, பிரேக்கபிள், டக்குன்னு உடஞ்சிரும்.
மெட்டல் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். எக்ஸாம்பிள் டின் கண்டெய்னர். இப்போ டின் பீருக்கு, டின்னில் நிறையா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பற்றி கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் டின்னில் வந்து பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது எப்படின்னா லைட் வெயிட் அண்டு ஃப்ளெக்சிபிள். பேப்பர் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அதை பார்க்கலாம். மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் பண்ணணும், நான் டாக்ஸிக்காக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும். ஒரு மாடல் MCQs பார்க்கலாம். விச் பேக்கேஜிங் மெட்டீரியல் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா A பிளாஸ்டிக், B கிளாஸ், C பேப்பர், D மெட்டல். சரியான ஆன்சர் C பேப்பர். அதாவது விச் பேக்கேஜிங் மெட்டீரியல் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா பேப்பர் தான். சீட் ப்ராசஸிங் பற்றி பார்க்கலாம். என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா இம்ப்ரூவ் சீட் குவாலிட்டி, இன்க்ரீஸ் ஜெர்மினேஷன், ரிமூவ் டேமேஜ்டு சீட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கிளீனிங், கிரேடிங், ட்ரீட்டிங், பேக்கிங், ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது நடக்குது. சீட் ப்ராசஸிங் பிளான்ட் லேஅவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிசீவிங் யூனிட், கிளீனிங் யூனிட், கிரேடிங் யூனிட், ட்ரீட்மெண்ட் செக்ஷன், பேக்கேஜிங் செக்ஷன், ஸ்டோரேஜ் செக்ஷன் இதெல்லாம் அடங்கியிருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் TNPSC பாயிண்ட் பார்க்கலாம். குட் சீட் ப்ராசஸிங் இம்ப்ரூவ்ஸ் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ். ஹார்டிகல்ச்சரல் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட் வாஷர், பல்பர், ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர், ஸ்லைசர், கிரேடர். ஃப்ரூட் வாஷர் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா யூஸ்டு ஃபார் கிளீனிங் ஃப்ரூட்ஸ். பல்பர் பல்ப் செப்பரேஷனில் பயன்படுது. ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் எதுக்கு ஜூஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண பயன்படுது. ஸ்லைசர் யூனிஃபார்ம் கட்டிங். கிரேடர் சைஸ் கிரேடிங்கில் யூஸ் பண்ண பயன்படுது. அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேங்கோ ப்ராசஸிங்கில் பல்ப் அண்ட் ஜூஸ் ப்ரிப்ரேஷன். மேங்கோ ப்ராசஸிங் அப்படின்னா பல்ப் அண்ட் ஜூஸ் ப்ரிப்ரேஷன். டொமேட்டோ ப்ராசஸிங்கில் சாஸ் அண்ட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன். பனானா ப்ராசஸிங்கில் சிப்ஸ் அண்ட் பவுடர் ப்ரொடக்ஷன். குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஒரு ஒன்லைனர். ஸ்ப்ரே ட்ரையர் அப்படின்னா மில்க் பவுடர். மேக்னெட்டிக் செப்பரேட்டர் அப்படின்னா அயன் ரிமூவல். பார்பாயிலிங் அப்படின்னா நியூட்ரியன்ட் ரிட்டன்ஷன். சோலார் ட்ரையர் அப்படின்னா லோ எனர்ஜி ட்ரையிங். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஹை ஆயில் ரெக்கவரி. இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம். என்னென்ன இந்த யூனிட்டில் எதெல்லாம் இருந்து கேட்பாங்க அதிகமான கொஷின்ஸ் அப்படின்னா ஒரு மாடல் தான். டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ், ரைஸ் மில்லிங் ப்ராசஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், கிளீனிங் எஃபிஷியன்சி, சீட் ப்ராசஸிங் லேஅவுட், எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து நல்லா படிச்சுக்கணும். நண்பர்களே, இந்த யூனிட் ஆப்ரேஷன்ஸ் டாபிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா TNPSC AE எக்ஸாமில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு டெய்லி ரிவிஷன் ப்ளஸ் MCQ ப்ராக்டிஸ் ப்ளஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் டெஃபினெட்லி கவர்மெண்ட் ஜாப் அச்சீவ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டு. அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் யூனிட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் TNPSC AE ப்ரிப்பரேஷன். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.